கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து தேர்நிலைத்திடல் பகுதியில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், அம்மன் குளம், கெம்பட்டி காலனி உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மக்கள் யார் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் உணர்வுபூர்வமானவர்கள். இந்த தொகுதிகளில் நான் நடந்து செல்லாத வீதி இல்லை என்று சொன்னால் அது மிகை ஆகாது என்று தெரிவித்தார். இது என்னுடைய மக்கள் என்னை அழைக்க வந்த பொழுது இது உங்கள் தொகுதி என்று சொல்லும் பெருந்தன்மை செந்தில் பாலாஜிக்கு இருந்தது. அவர் அதனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அதனை சொன்னார். நான் அதற்கு பதிலாக இது நம்முடைய தொகுதி என்று செந்தில் பாலாஜியிடம் கூறினேன் என்று தெரிவித்தார். ஒரு பைசா கூட வாங்காமல் 51,481 ஓட்டுகள் எனக்காக போட்டவர்கள் இந்த மக்கள் என்றும் அந்த ஓட்டுகள் இவருக்கு விழும் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும் என்று தெரிவித்தார். மேலும் அது அன்பினால் வந்த ஓட்டுகள் என்றும் கூறினார். நான் என்னுடைய நாடாளுமன்ற நிதியில் இருந்து முதல் கடமையை செய்த இடம் இந்த தெற்கு தொகுதிதான் என்றும் இங்கு 1,12,00,000 ரூபாய் நிதியை எம்பி நிதியிலிருந்து ஒதுக்கி உள்ளேன் என்றும் இங்கு அகில உலக தரத்தில் சர்வதேச தரத்திலான ஒரு நீச்சல் குளம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். எப்படி துணை முதல்வர் தமிழ்நாட்டின் விளையாட்டு வீரர்களை எல்லாம் அகில உலக மேடையில் மிளிர செய்தாரோ அதுபோல் இங்கு கோவையில் இருந்தும் வெற்றி வீரர்கள், நீச்சல் வீரர்கள் உலக அரங்கில் அரங்கேறுவார்கள் என்று தெரிவித்தார். அதற்காக நான் போட்டிருக்கும் அந்த சிறு விதையை திராவிட முன்னேற்றக் கழகம் பாதுகாக்கும், மக்கள் சொத்தாக எண்ணி பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார். எனக்கு இந்த தொகுதியில் அதிக தொடர்புகள் உள்ளது என்று தெரிவித்தார். ஜிடி நாயுடு உருவாக்கிய பேருந்து போக்குவரத்து கழகம் பிற்பாடு தமிழ்நாட்டிற்கு உரிய கழகமாக மாறியது என்றும் அதற்கு முதல் அன்பளிப்பு தந்தவர் ஜிடிஆர் தான். அவருடைய பெயரில் பாலம் கட்டியது மிக நியாயமானது, நன்றியுள்ள செயல் என்று பாராட்டினார். அங்கே ஒரு கோட்டை செயின்ட் ஜார்ஜ், இங்கே ஒரு கோட்டை என்று மாறப்போகிறது. அதற்கு முதலில் ஆரம்பித்து வைக்க போகிறவர் இவர். திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாக இது மாறப்போகிறது. ஏற்கனவே இங்க போட்டி போட்டிருந்தாங்கல்ல, அவங்க சற்று ஒதுங்கி போய் வேற இடத்துக்கு போனதே இவர் பெறப்போகும் வெற்றிக்கான சாட்சி இல்லைங்களா? தான் சொல்லுங்களேன், அவங்க கேட்கட்டும் பத்திரிகையில். ஆமாம், இங்க வந்து உங்களுக்கு திமுக நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆனா இங்க வெளியில இருந்து கேமரா எல்லாம் வந்திருக்கு, அவங்களுக்காக இதை சொல்றேன். உங்களுக்கு தெரியும், செம்மொழி பூங்கா இன்று எல்லோரும் நடமாடும் ஒரு அற்புதமான பூங்கா, கலைஞர் நூலகம், எல்லாரும் அதை வந்து ஒரு மால் மாதிரி கட்டியிருக்காங்க, அழகா கட்டியிருக்காங்க. அதாவது ஏழை படிக்கிற இடம், கீத் கோட்டையில படிச்சா போதும் இவங்க அப்படிங்கிறது இல்லாமல் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். இந்த நூலகம் கட்டி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாதுன்னு சொல்றவங்க யார் தெரியுமா? படிச்சு முன்னேறிட கூடாது அவன் நினைக்கிறவங்க தான். தேங்க்யூ. அந்த அப்ளாஸ் இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கலாம் அந்த அப்ளாஸ். ஏன்னா நாளைய தமிழகத்தை இந்த மாதிரி அப்ளாசும் இந்த உணர்வும் தான் முன்னேறிட்டு செல்லும். தங்க நகை பூங்கா, புதிய ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்பது கோவை பழமொழி அல்லவா? அப்ப இங்கு செழிக்க என்பதற்கான எல்லா சாயல்களும் எனக்கு தெரிகிறது, உங்கள் கண்களில் தெரிகிறது. அதாவது இங்க தேவேந்திர பட்னவிஸ் தானே வந்தாருங்க, இங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேரு வாக்குறுதியா பிளாக்மெயிலா? நீங்களே சொல்லுங்க. அந்த பிளாக்மெயில் எல்லாம் இங்க நடக்காது, தமிழ்நாட்டில் நடக்காது. இத வந்து முதல்வரே கேட்டாரு, என்ன மிரட்டி பாக்குறீங்களான்னு. மிரட்டித்தான் பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு. 4ஆம் தேதி தெரியும், 23ஆம் தேதி நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சா தெரியும்.
தமிழ்நாடோட மிரட்டல் எப்படி இருக்குங்கிறத நாங்க பாராளுமன்றத்துல செய்து காட்டிட்டார். இப்ப இருக்கிற இந்த 543ல 33% கொண்டு வர வேண்டியது என் கடமை. கமலஹாசனின் வாக்குறுதி இது வந்தாகணும். இதற்காக நான் போராடுவேன் என்பதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதி. என்னுடைய போராட்டம் அங்கேயாக இருக்கும். இவருடைய இங்கே இந்த தொகுதி